இதான் சொன்னேன், அது நல்லது தானங்கள ஐயா. அவன் தூக்கம் வராம தூக்க மாத்திரை போட்டு தூங்கும்போது நீங்க 10 பக்கம் படிச்சா தூக்கம் வருதுன்னா அப்ப தொடர்ச்சியா அதை செய்யுங்கன்னு சிரிச்சுட்டே போயிட்டாங்க. அது மாதிரி இன்று நாம் தமிழர் கூட்டத்தில் பேசிய ஒருங்கிணைப்பாளர் சீமான் நடிகர் ரஜினியுடனான சந்திப்பு குறித்து தெரிவித்துள்ளார். ரஜினிகாந்த் ஐயாவை நான் சந்திச்சு பேசும்போது என்கிட்ட கேட்டாங்க, சீமான் சார் நீங்க எப்ப படிக்கிறது எப்ப படிக்கிறது அப்படின்னு கேட்டாங்க. கேட்டபோது நான் ஒரு புத்தகம் அவங்களுக்கு பரிசு கொடுத்தேன். அப்போ அதை வாங்கிக்கிட்டு எப்போ படிக்கிறது எப்படி நீங்கள் எப்படி இது பண்ணுறீங்க? ஐயா நான் 11 மணிக்கெல்லாம் படுத்துட்டேன்னா அந்த சரியாக 2-2:30 அப்படி முழிப்பு வரும். அப்போ எந்திரிச்சு உட்காந்து 4 மணி வரைக்கும் 2 மணி நேரம் படிப்பேன். அப்புறம் படுத்துருவேன். அப்புறம் 6-6:30 எந்திரிச்சு பயிற்சிக்கு போவேன். ஒருவேளை ரொம்ப தூக்கம் வராமல் இருந்தேன்னா 4 மணிக்கு எந்திரிப்பேன். 4 மணிக்கு எந்திரிச்சு 6 மணி 2 மணி நேரம் படிப்பேன். அப்படியே பல் விளக்கிட்டு அப்படியே உடற்பயிற்சிக்கு போயிடுவேன். இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு. ஆனால் நமக்கு அப்படி முடியல. நான் ஒரு 10 பக்கம் புரட்டினாலே எனக்கு தூக்கம் வந்துடுது அப்படின்னா. இதான் சொன்னேன், அது நல்லது தானங்கள ஐயா. அவன் தூக்கம் வராம தூக்க மாத்திரை போட்டு தூங்கும்போது நீங்க 10 பக்கம் படிச்சா தூக்கம் வருதுன்னா அப்ப தொடர்ச்சியா அதை செய்யுங்கன்னு சிரிச்சுட்டே போயிட்டாங்க. அது மாதிரி படிக்கணும். இல்லைன்னா தர்க்க அறிவை வளர்த்துக்கணும். அவன் சொல்றான் பாருங்க, சாக்ரட்டிஸ், ஒருவன் அறிவை எதை வைத்து மதிப்பிடுவீர்கள்னு கேட்கிறான். நீங்க ஒருத்தன் எழுப்புற கேள்விக்கு சொல்லுகிற பதில் இருந்து அவனை நீ அவன் அறிவை மதிப்பிட முடியாது, மதிப்பிடக்கூடாதுங்கிறான். அப்ப என்ன செய்யறது? ஒருவன் எழுப்புகிற கேள்விக்கு இன்னொரு கேள்வியவே பதிலாக ஒருவன் தருவானே, ஆனால் அவனை தான் புரியுது உங்களுக்கு? செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.